ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் இந்த ஆராதனை தியான வேளையில் உங்களை சந்திக்கிறது பெரிய மகிழ்ச்சி. நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் 21 வசனம். யாக்கோபு இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே, நீ என் தாசன். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தேவனுடைய பிள்ளைகள் அவரால் மறக்கப்படாதபடி அவர்கள் மேல் கண் வைத்து அவர்களை நினைத்திருக்கிறார், நினைவு கூறுகிறார். அவர்களை வழிநடத்த விரும்புகிறார். இதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றி நம்மை பாதுகாக்கும்படி அவர் மிக அழகாக நம்மை வழிநடத்தி வருகிறார். இதில்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. இஸ்ரவேலே, நீ என்றால் மறக்கப்படுவதில்லை. கைவிடப்பட்டு விட்டேன், ஒதுக்கப்பட்டு விட்டேன், என்னை யாரும் நினைவு கூறவில்லை, என்னை எல்லாரும் மறந்து விட்டார்கள், என்னை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று நாம் நினைக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். 22 வசனம் சொல்லுகிறது, உன் மீறுதல்கள் மேகத்தைப் போலவும் உன் அக்கிரமங்கள் கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். பாவங்களை நான் அகற்றிவிட்டேன், உன்னை மீட்டுக் கொண்டேன். ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த போது, தேவனை விட்டு வழிவிலகி போன போது, தெய்வத்தை மறந்த போது, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு இரக்கம் பாராட்டும்படி அவர் விரும்பி இறங்கினார். இந்த காலை வேளையில் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், உன் வாழ்க்கையில் உன்னை எல்லாரும் மறந்திருக்கலாம். நீ விரும்பினவர்கள், நீ நினைத்தவர்கள், நீ எண்ணினவர்கள் எல்லாரும் மறந்திருக்கலாம். நீ கைவிடப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம், மற்றவர்கள் உனக்கு உதவியற்ற நிலையில் இருக்கலாம். சோர்ந்து போகாதிருக்கணும். நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். ஏனென்றால் உங்கள் ஆண்டவர், உங்கள் மீட்பர், உங்கள் இரட்சகர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை மறந்து போடவில்லை, மறந்து போகவில்லை. வேதத்தில் ஒரு சின்ன புஸ்தகம் இருக்கிறது, ரூத் என்கிற புஸ்தகம். பழைய ஏற்பாட்டில் வரும்பொழுது பஞ்சாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், அங்கே ரூத் என்கிற ஒரு சிறு புஸ்தகம் ஒன்று உள்ளே மாட்டியிருக்கிறது. இந்த ரூத் என்கிற புஸ்தகத்தை நாம் வாசித்து பார்த்தால், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் சகல ஆசீர்வாதங்களையும் நன்மையும் இழந்து தன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்த நிலையில்
தேவனாகிய கர்த்தர் அவர்களை நினைவு கூர்ந்து மீண்டும் அந்த குடும்பத்தை எப்படி செழிப்படைய பண்ணுகிறார் என்பதை இரத்தின சுருக்கமாக அதில் சொல்லப்பட்டிருக்கும். இஸ்ரவேல் தேசத்தில் பஞ்சகாலம். இந்த பஞ்சகாலம் வந்த பொழுது இந்த பஞ்சத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நகோமி, எல்கானா, அந்த நகோமி என்கிறவள் தன் கணவனோடு அங்கிருந்து புறப்பட்டு தன் தேசத்தை விட்டு புறப்பட்டு வருகிறார். நகோமி தன்னுடைய தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்து தன் கணவன் 2 பிள்ளைகளோடு மோவாப் தேசத்திலே குடியேறுகிறார். மோவாப் தேசத்தில் நன்றாக தான் போய்கொண்டிருந்தது வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் இல்லை. அவள் வாழ்வில் தேவன் இல்லாததினால் கணவனை இழந்தால், 2 பிள்ளைகளை இழந்தால். அந்த 2 பிள்ளைகளுக்கும் மோவாப் தேசத்திலேயே திருமணம் பண்ணியிருந்தார். ஓர்பால், ரூத். அந்த 2 பெண் பிள்ளைகள் இவள். 3 பேர் இருக்கிறார்கள். நகோமி இப்போது யோசிக்கிறார், 2 பெண் பிள்ளைகளுக்கு நான் கஞ்சி ஊத்த வேண்டும். எங்கே? வழி எப்படி? இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் சந்தித்திருக்கிறார், அவர்களை செழிப்படைய பண்ணியிருக்கிறார் என்று கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நினைவு கூர்ந்தார் என்று அவளுக்கு செய்தி கேள்விப்பட்ட பொழுதோ மனம் தன் தேசத்தின் மேல், தன் தேவன் மேல், தன்னுடைய இரட்சகர் மேல், தன் மீட்பர் மேல் ஓடுகிறது. நானும் என் தேசத்தில் இருந்திருந்தால், நானும் என் தேவனை விட்டு வழிவிலகாது இருந்திருந்தால், நானும் என் தேவனோடு கூட நெருங்கி இருந்திருந்தால் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலை வந்திருக்குமா என்று அவள் கலங்கின நாட்கள் அந்த நாட்கள். அவள் தன் மருமக்களோடு பேசுகிறாள். அவள் சொல்லுகிறாள், நான் என் தேசத்திற்கு போகிறேன், நீங்கள் உங்கள் தேசத்திற்கு போய் உங்கள் இனத்தினத்திற்கு போய் அங்கே ஒரு நல்ல ஆண் மகனை பார்த்து திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையை நடத்துங்கள், நான் என் தேசத்தை பார்த்து போகிறேன் என்று அவன் புறப்படும் போதுதான் ஓர்பால், ரூத் 2 பேரையும் நிற்க வைத்து சொல்லுகிறார். ஓர்பால் நகோமிக்கு முத்தம் கொடுத்து விட்டு அவள் போய்விட்டாள். ஆனால் ரூத்தோ அப்படி அல்ல. உன் தேவன் என்னுடைய தேவன், நீ ஆராதிக்கிற தேவன் தான் என்னுடைய தேவன். நீ எங்கிருந்து வந்தாயோ எனக்கு தெரியாது. இஸ்ரவேல் தேசத்திலிருந்து நீ வந்திருக்கலாம். நீ யார் என்று எப்படி என்று நான் புரிந்து கொள்வதற்கெல்லாம் நேரல்ல. ஆனா ஒன்றை நான் அறிந்திருக்கிறேன், உன் தேவன் பெரியவர் நல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உன் ஜனங்கள் என் ஜனங்கள், உன் தேசம் என் தேசம், நீ இருக்கிற இடத்தில் தான் நான் இருப்பேன் என்று அவள் வைராக்கியம் உடையவளாய் நின்றாள். அவள் ஒரு மோவாபிய ஸ்ரீதான். இந்த மோவாபைட்ஸ்ல அவளும் ஒரு மோவாப்பு சார்ந்த ஒரு ஸ்ரீதான். ஆனால் அவள் சொல்லுகிறார் தன் மாமியார் இடத்தில், I will be with you. I will not leave you alone to your nation. நீ உன் தேசத்திற்கு போகிறாய், நான் உன்னை தனிமையாக விடுவது இல்லை என்று கூடவே வந்து விட்டார். நகோமி சொல்லுகிறார், சரி வா, அங்கே நான் என்ன பண்ண போகிறேன் என்று எனக்கு தெரியாது, வா போகலாம். அவருடைய வாழ்க்கை மிகவும் தரித்திரமுடையது. ஜனங்கள் அவளை பார்த்து நகோமிதானே என்று கேட்கிறார்கள். அவள் சொல்லுகிறார், என்னை நகோமி என்று அழைக்காதிருங்கள், என்னை மாறாள் என்று அழையுங்கள். I lost everything. I am filled with the bitterness in my heart. என் இருதயத்தில் கசப்பினால் நான் நிரம்பி இருக்கிறேன், என்னை மாறாள் என்று சொன்னார். இந்த ஜனங்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். அவளும் அவளுடைய மருமகளும் ஊருக்குள் வருகிறார்கள். விட்டு சென்ற வீட்டை பார்க்கிறார்கள். அவளுடைய விட்டு சென்ற நிலங்கள் இருக்கிறது, அதெல்லாம் பார்க்கிறார்கள்.
இப்பொழுது அவளை என்ன செய்வது? போவாசுடைய நிலம், அங்கே அறுவடை காலம் அது. அப்பொழுது ரூத்தை வேலைக்கு அனுப்புகிறான். வேலைக்கு என்றால் அங்கு அந்நிய ஜனத்திற்கு வேலை கொடுக்க மாட்டார்கள் இஸ்ரவேலில். ஆனால் கீழே விடுகிற கதிர்களை பொறுக்கு, அதனால் நமக்கு கொஞ்சம் ஆகாரம் கிடைக்கும் என்றுதான் நகோமி அனுப்பினார். அவள் வந்ததோ போவாசுடைய நிலம். இதுவரை அவளுடைய வாழ்க்கை கசப்புத்தான். விசாரிக்க ஆள் இல்லை. நகோமி, ரூத் சாப்பிட்டீங்களா கேட்க ஆள் இல்லை. ஒருவேளை சாப்பாடு கொடுப்பதற்கு ஆள் இல்லை. அவர்கள் இந்த தேசத்திற்கு வந்ததற்கு பின்பு அவர்களை ஒருவரும் விசாரிக்கவில்லை. நகோமி தானே அப்படின்னு கேட்டாங்களே தவிர, ஒரு வாய் சாப்பிட்டு போமா, உனக்கு நான் ஆகாரம் கொடுக்கிறேன் அப்படின்னு யாருமே சொல்லல. ஆனா இந்த போவாசுடைய நிலத்துல வந்து கதிர்களை பொறுக்கி அந்த கதிர்களை கட்டி வச்சுக்கிட்டு ஜனங்கள்லாம் சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க. போவாசும் வந்தாச்சு. இவன் அந்த கூடாரத்துல, இந்த ஜனங்க சாப்பிடுவதற்காக போடப்பட்ட கூடாரத்தின் ஓரத்துல வந்து உட்கார்ந்துருக்கான். அப்படி பயந்துட்டு, ஏன்னா சேர்க்க மாட்டாங்க, அந்நிய ஜனத்தை உள்ள சேர்க்க மாட்டாங்க. உட்கார்ந்துருக்கான். அப்ப அந்த விசாரிப்புக்காரன், அந்த நிலங்களை விசாரிக்கிறவன் போவாசத்துல சொல்றான், அந்த பெண் இவ்வளவு நேரம் வெளியில தான் இருந்தா, இப்ப கொஞ்சம் வெயில், அந்த அறுக்கிறவங்க வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு, அவன் அந்த மூலையா உட்காந்துருக்கான். உடனே போவாஸ் அவளை கூப்பிட்டு சாப்பிட்டியாமான்னு கேட்கல. அவனுக்கு தெரியும் அவன் சாப்பிடலன்னு. கொஞ்சம் சாப்பிட்றதுல அந்த ஆகாரத்துல கொஞ்சத்தை கொடுக்குறான். அந்த ஆகாரத்துல கொஞ்சத்தை கொடுத்து அவன் சொல்றா, உனக்கு எப்பெல்லாம் தண்ணி தாக எடுக்குதோ நீ இந்த தண்ணி பிடிச்சி வைப்பாங்க, வேலைக்காரர்கள் பிடிச்சி வைப்பாங்க, நீ கூச்சப்படாம வந்து எடுத்து குடி. உன்னை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் என் ஆட்கள்லாம் சொல்லிட்டேன், உன்னை யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. நீ சாப்பிடு, தண்ணி குடிச்சிக்கோ, நீ இங்கே இரு, என் வேலைக்காரங்களோடே நீ இருந்து அவங்க எங்கெல்லாம் அறுப்புக்கு போறாங்கன்னு பார்த்து நீ அவங்களோடே போ. என் நிலங்கள் நிறைய இடத்துல இருக்கு, அந்த அறுவடை முடியவே சில மாதங்கள் ஆகும், நீ கூடவே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவளை பரிவாய் விசாரிக்கிறான். ஒரு விஷயத்தை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அவள் இஸ்ரவேல் இல்லை, அவள் யாக்கோபு இல்லை. ஆனால் இஸ்ரவேலில் யாக்கோபில் ஒரு உறவை பிடித்து கொண்டார். உன் தேவன் என் தேவன். ஆண்டவரை விட்டுவிடாதபடி பிடித்து கொண்டபடினாலே கர்த்தர் பார்த்தார், அவளை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். படிப்படியாக அவளை உயர்த்த ஆரம்பித்தார். அவளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நன்மைகள் உண்டாக ஆரம்பித்தது. அவள் சாப்பிட்டது போக மீதமானதை அவள் கட்டி எடுத்து கொண்டு போய் நகோமிக்கும் கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு உத்தமமான பெண் பாருங்க. இந்த உத்தமமான பெண்ணாய் இருந்தபடினால்தான் போவாஸ் அவளை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும், நீதான் சுதந்திரவாளி என்று சொன்ன பொழுது, எனக்கென்னிலும் முதன்மையான ஒருவன் இருக்கிறான், அவன் வேண்டாம் என்று சொன்னால் நான் பார்த்து கொள்கிறேன். அவன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். போவாஸ் திருமணம் செய்தான். அவள் குழந்தைகளை போவாசுக்கு பெற்றாள். அது இயேசு கிறிஸ்துவின் சந்ததியில் அவள் பேரும் பொறிக்கப்பட்டுள்ளது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் செய்கிற ஆச்சரியமான காரியத்தை பாருங்கள். என்னை விசாரிக்க ஒருவர் இல்லை, என்னை தேட ஒருவர் இல்லை, என் மேல் பரிவு காட்ட ஒருவர் இல்லை. நான் பஞ்சத்தில் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் குறைவோடு கூட இருக்கிறேன், வேதனையோடு கூட இருக்கிறேன்.
கண்ணீரோடு கூட இருக்கிறேன். என்னை யார் உதவி செய்வா? என்னை யார் காப்பாற்றுவா? நான் தேவனை விட்டு விலகி போய்விட்டேன். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேவனை விட்டு தூரப்பட்டு போயிருக்கலாம். ஆண்டவரை தேடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நீ ஆண்டவரை மீண்டும் ஏசப்பா என்று நீ அவரை தேட ஆரம்பித்திருக்கலாம். ஆண்டவர் உன்னோடு கூட தான் பேசுகிறார். நீ அவரை தேட ஆரம்பித்த பொழுது அவர் சொல்றார், யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, இவைகளை நினை. யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, உன் அக்கிரமக்கு மேகத்தை போலவும் உன் பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் கார்மேகத்தை போலவும் இருந்தாலும் அதை நான் அகற்றி விட்டேன். நீ மீட்டு கொள்ளப்பட்ட, உன்னை நான் மீட்டு கொண்டேன். இந்த கால வேளையில் ஆண்டவர் எப்படி நகோமியையும் ரூத்தையும் மீட்டு கொண்டாரோ, உங்களையும் அவர் மீட்டு கொண்டார். அவர் உங்கள் வாழ்க்கையிலையும் இழந்து போனதை திரும்ப நன்மையினால் நிரப்பி ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக மாற்ற அவர் உண்மையுள்ளவர். இந்த காலை வேளையில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எவர் கைவிட்டாலும், எவர் ஒதுக்கினாலும், எவர் உதாசீனப்படுத்தினார், எவர் தூக்கி வீசினார், அவர் நம்மை தூக்கி வீசாதவர். அவர் நமக்கு உதவி செய்ய போதுமானவர். அவர் நம்மேல தம்முடைய கிருபையை, தம்முடைய தயவை விளங்க பண்ண போதுமான கர்த்தராய் இருக்கிறார். அந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அநேகர் சொல்லுவார்கள், என்னை கர்த்தர் மறந்து போனா, அந்த ஆராதனைக்கு வந்தேன், அந்த சபைக்கு வந்து எனக்கு என்ன கிடைத்தது? என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லை. ஆனால் உண்மையாய் கர்த்தரை தேடுகிற ஒரு பிள்ளைகளுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபட்டதாக நான் வேதத்தில் காணவில்லை, வாசிக்கவில்லை. கர்த்தர் நடைமுறை வாழ்க்கையிலேயும் அவர்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறதை நான் கண்டிருக்கிறேன். இந்த காலை வேளையில் உங்களை மேன்மைப்படுத்த வைக்க அவர் போதுமானவர். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், நீங்கள் கலங்கி இருக்கலாம். ஒருவேளை என் தகப்பனார் இருந்திருந்தால், தாய் இருந்திருந்தால், என்னுடைய இந்த குடும்பம் அவர்கள் இவர்கள் என்று சொல்லி எவர் வேணுமானாலும் இருந்திருந்தால் என் வாழ்க்கையில உயர்வு வந்திருக்குமே, அவர்கள் எனக்கு இல்லையே என்று நீங்க இலங்கி இருக்கலாம். எவர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களோடு கூட இருக்கிற ஒரு கர்த்தர், சர்வ வல்லமையுடையவர் உங்களோடு கூட இருக்கிறார். உன் அக்கிரமங்களையும் உன் மீறுதல்களையும் உன் பாவங்களையும் உனக்கு மன்னித்து உன்னை விட்டு அகற்றி உன்னை மீட்டுக் கொள்ளுகிற கர்த்தர் ஒரு உயிரோடு கூட இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை உயர்த்த, உன்னை மேன்மைப்படுத்த, உனக்கு தம்முடைய கிருபையை அளவில்லாமல் கட்டளையிட்டு உயர்ந்த வாழ்க்கையை மேன்மையை தர அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். மற்றவர்கள் உன்னை விசாரிக்காமல் இருக்கலாம், மற்றவர்களுடைய மறந்து போய் இருக்கலாம், மற்றவர்களுக்கு நீ ஞாபகமற்று இருக்கலாம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உனக்காக சிலுவையில மரிக்கும் பொழுது, உனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தும் பொழுது, உனக்காக சிலுவையில தம்முடைய ஜீவனை விடும் பொழுது உன்னை நினைத்துதான் அவர் தாகமாய் இருக்கிறேன் என்றார். உன்னை நினைத்துதான், இதாவே நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன் என்றார். உன்னை நினைத்துதான் சிலுவையில சொன்னார், இந்த பிள்ளைகளை நான் மீட்டு கொண்டே என்றார். இந்த காலை வேளையில் அவர் நம்மை மறந்து விடவில்லை, மறக்காத ஒரு நேசர். உங்களை என்னை மறக்காத நினைவு வைத்திருக்கிற ஒரு நேசர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எவ்வளவு மேன்மையானவர் என்பதை, எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதை, எவ்வளவு சத்தியமுள்ளவர் என்பதை,
எவ்வளவு நீதி உள்ளவர் என்பதை, எவ்வளவு அன்புள்ளவர், கிருபை உள்ளவர், தயவுள்ளவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக தம்மையே அர்ப்பணித்த கர்த்தர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அந்த சர்வ வல்லமையின் தேவனை நாம் பிடித்துக் கொள்ளுவோமானால், ரூத்துடைய வாழ்க்கையில நகோமியின் தேவன் தான் என்னுடைய தேவன் என்று ஓடி வந்தாலே அவளை கைவிடாத கர்த்தர் அவள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவளை உயர்த்தி எப்படி மேன்மைப்படுத்தினாரோ உன்னையும் மேன்மைப்படுத்த போதுமானவர். ஒருவேளை அவரை விட்டு நீ தூரப்பட்டிருந்தாயானால் இன்றைக்கு அவரை தேடு, அவரை பிடித்துக்கொள். இயேசுவே, என்னை மன்னித்து விடும். உம்மை விட்டு தூரப்பட்டு போனதினாலே நான் இழந்தது அதிகம். உம்மை நேசிக்கிறேன், உம்மை தேடுகிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று அவர் பாதத்தை பிடித்து கொள்ளுங்கள். அவரே ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை செய்து உங்களை உயர்த்தி உங்களை தூஷணமாய் பேசினவர்களுக்கு நடுவில் அவர் மேன்மைப்படுத்தி வைப்பதை நீங்கள் காண முடியும். ஆச்சரியம் அற்புதமானவருடைய கிருபையை விளங்கப்பன் அவர் போதுமானவராய் இருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். எங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பி எங்களை நினைத்திருக்கிறீர். அந்த நினைவுகளை நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய மகிமையான மகத்துவமான கிருபை வெளிப்பட்டு உங்க நாமத்தை உயர்த்தி பேரம்பை பெருமைப்படுத்தும்படி நாங்கள் சுபிக்கிறோம். ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பிவிடும். இழந்ததை திரும்ப அவர்களுக்கு தந்து உயர்த்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே.